மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸ் வந்து விவசாயம் பண்றாரு. அவர் நட்டம் அடைறது கிடையாது. ஆனா நீங்க இங்க லோக்கல்ல அது அங்க அமெரிக்காவில் இருக்கிற அரசு வந்து அதுக்கு உண்டான வழிவகையை செய்யுது. அதனாலதான் இப்ப ஒண்ணும் வேண்டாம். திமுகவில் இருந்த ஒரு எம்பியா இருந்தாரு, வில்லனா நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் மனசுக்குள்ள இருக்குது, பேர் வரமாட்டேங்குது. அவரு இது நெப்போலியன். அவர் போய் பெரிய விவசாயம் பண்றதாக யூடியூப்ல அதெல்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போயிடுறாங்க. அங்கெல்லாம் லாபகரமா இருக்கிறதாக தான் சொல்றாங்க. இந்தியாவிலதான் பெரிய இது அரசு தானுங்க இதுக்கு கவனம் செலுத்தணும். அரசு அது என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில விவசாயி உற்பத்தி பண்ற தரமான பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கான முயற்சி அரசு எடுத்ததுன்னா தான் பண்ண முடியும். ஏற்றுமதி இல்ல, நீங்க உங்க நிலங்களை கார்பரேட் ஒப்படைங்க, குத்தகைக்கோ இதுக்கோ ஒப்படைச்சு நீங்க விவசாயம் பண்றவங்கள்ட்ட உங்க நிலத்தை கொடுங்க. அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. நட்டம் இல்லாம விவசாயம் பண்ணுவாங்க. நட்டம் இல்லாம விவசாயம் பண்ணிட்டு கார்பரேட் கம்பெனி கொடுத்துட்டு அவன் நாளைக்கு என்ன விலைக்கு சொல்றானோ, இப்பவே விதையெல்லாம் அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் பூச்சி மருந்துல இருந்து விதையில இருந்து உரத்துல இருந்து அவன் சொல்றதுதான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நீ பூமியை கொடுத்துட்டு உனி நாங்க அவன் கோமணத்தை கட்டிட்டு அவங்ககிட்ட தான் போய் உனக்கு கையாந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமுங்க. அதனாலதான் எங்க உரிமையை நாங்க இழக்க மாட்டோம், போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க குத்தகைக்கு தானே கொடுக்க சொல்றோம். குத்தகை கொடுத்தாலும் நம்ம உரிமை பறிவாயாச்சுங்க. அப்புறம் அரசு அவன் என்ன அவன் வந்துங்க ஒரு கார்பரேட் கம்பெனி நினைச்சான்னா இந்த அரசை வளைக்க முடியுது. விவசாயி வளைக்க முடியாத காரணம் என்ன? ஒத்துமை இல்லைங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கார்பரேட்ட போய் தானே நம்ம கோரிக்கை விவசாயிகிட்ட போக கூடாது, கார்பரேட்ட போயிடணும். போய் அவங்ககிட்ட போய் நிலத்தை எடுத்து விவசாயம் மட்டும் எங்களுக்கு வாடகை கொடுங்க. ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தொழிலும் வீரியமாவும் வளர்ச்சி அடையுதுன்னா கார்பரேட் கம்பெனியும் அரசும் நல்ல டைப் வச்சு பண்றதுனாலதான் வளருதுங்க. தொழில் அதிபர்கள் அதை சரியா பயன்படுத்திக்கிறாங்க. இங்க விவசாயி வந்து இந்த தண்ணிக்குமே கரண்ட்டுக்குமே வாழ்க்கையிலேயே போராடி இப்படியே பழகி போச்சுங்க. சொறி பிடிச்சவன் கையை அப்படி தன்னை அறியாமையே சொறிவான்ங்கிற மாதிரி இந்த அரசு கிட்ட கையேந்துறதுமே, நாங்க விளைய வைக்கிற பொருளுக்கு விலையில்லைன்னு மாரடிக்கிறதுமே, அப்புறம் ஏதோ ஒரு சில பொருளுக்கு விலை கிடைச்சிருதுன்னா அதை வச்சுட்டு நப்பாசையில உற்பத்தி பண்றது, இப்படியே அரைச்சமாகவே அரைச்சு விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே இழந்துட்டு இருக்கிறவங்க தான் உண்மை. இந்த நிலைமையை வந்து சரி பண்ணணும்னா அரசு தான் கவனத்தில் எடுத்து, இது அந்த ரஜினிகாந்த் சொன்ன காலத்துல சில சிஸ்டங்களை மாற்றணும். சிஸ்டமே தவறா இருக்குதுங்க. இப்போ நீ இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு பார்க்கல. இந்த அரசு முதல் கோணையும் முற்றிலும் கோணையும் 3 வாரம் அறிக்கையை கடன் நிவாரணம் பண்றேன்னு சொல்லி போட்டு இது அதிகாரி இவருக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே விவசாயிகளை பத்தி தெரியல. அதனாலதான் அரசு அதிகாரி ஒரு பட்ஜெட் போட்டு என்னங்கிறத ஒரு புள்ளி விவர கணக்கெடுத்து 10,000 கோடி இருக்குது, 10,000 விவசாயிகள் தள்ளுபடி பண்ணி அடுத்தது விவசாய உற்பத்திக்கு தேவையான கடனை கொடுத்து விவசாயத்தை உற்பத்தி பண்ணி எவ்வளவு உற்பத்தி ஆகுது, இந்த உற்பத்தி ஆகிற பொருளை எப்படி அடுத்த மாநிலத்துக்கு அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி, எந்த இடத்துல விவசாயிக்கு இழப்பு ஏற்படுது, எங்க வறட்சி நிலவுதுங்கிறத அரசு தான் கணக்கு எடுக்கணுங்க. ஒரு விவசாயினால பண்ண முடியாது. விவசாயி உற்பத்தி பண்ற வேலையை மட்டும்தான் அவனால செய்ய முடியும். அதனாலதான் அவன் வந்து விலை உற்பத்தி பண்றது அவனால விலை நிர்ணயம் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கே காரணம் என்னங்கன்னா, பின்னி பிணைஞ்சு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து செஞ்சாதான் இந்த உற்பத்தி. எப்படி நான் சொன்ன பாத்தீங்களா, கவர்ச்சிக்கும் காமத்துக்கும் உளுந்த ஓட்டு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு புள்ள பையனை கல்யாணம் மூச்சு வைக்கிறாங்க. அவங்க கணவன் மனைவியா வாழ்றாங்க. அவங்க உடைய வாழ்க்கையில அன்பும் கருணையுமா பாசமும் நேசமா எப்படியோ ஒன்னாகி குழந்தை பிறந்துருது. அதை எப்படியோ வளர்த்துற அவனுக்கு இப்படியே எப்படி உலகத்துல மனிதன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி விவசாயிகளும் தன்னை அறியாம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறா. இதுதான் யதார்த்தமான நிலைங்க. ஏன் அவனை கேட்டா அவனால சொல்லவே முடியாது. நாங்க இதை விட்டு புலம்பெயர்ந்து போறதுக்கு நாங்க தயார் இல்லை. இப்படியே அரைச்ச விவசாயி எப்பவுமே கடனாளி, எப்பவுமே போராட்டம், இப்படியே வாழ்க்கை போயிடுது. அரசும் என்ன பண்ணுது, இவன் அடிக்கிற மாதிரி அடிக்கணும், உதைக்கிற மாதிரி உதைக்கணும். அதாவது என்ன, நீங்க போராட்டம் பண்ணா கூட முதலையாவது எப்பயாவது போட்டுக்கிட்டு நியூஸ், இப்ப எந்த செய்தி பேப்பர்ல நீங்க வராதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஊடகமே வந்து மக்களுக்கு தெரியறது இல்ல. ஊடகமும் வந்து அவனுக்கெல்லாம் இன்னைக்கு செய்தி பேப்பர் படிக்கிறதுக்கே எவனும் தயார் இல்லை. எல்லாம் செல்ல தடவிட்டு போயிடுறானுங்க. மக்கள் வந்து சுயசார்புங்கிறதெல்லாம் போய் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்குது. எங்க போய் நிற்குதுன்னே தெரியாம இருக்குதுங்க. இதுதான் யதார்த்தமான நிலை. ஒரு அரசு சரியான கணக்கு வழக்கு புள்ளி விவரத்தை வச்சு எடுக்காத வரைக்கும் விவசாயியுடைய வாழ்வாதாரம் இப்படித்தான் இருக்குது. பருவநிலை மாற்றத்தையும் கணக்குறது அரசுனாலதான் முடியும்.
ஒன்னாச்சுங்களா, எந்த பகுதிக்கு வறட்சியா இருக்குதோ அந்த பகுதிக்கு நீராதாரத்தை கொண்டு வர்றதும் அரசுனாலதான். ஏங்க அருமையான திட்டம் அத்திக்கடை அவிநாசி திட்டம், அந்த திட்டத்தை 5 வருஷம் கிடப்புல போட்டு நிறைய இடத்துக்கு தனியே வரலைங்க. இந்த அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. 60 ஆண்டு காலம் போராடி கவர்ச்சிக்கும் காமத்துக்கும் பந்தது என்ன பண்ண போகுது? அதுதான் அது மக்கள் பெருக்கத்தை ஏற்படுத்துமா தவிர ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அதுவே ஒண்ணும் பண்ணல. இது இப்படி கவர்ச்சிக்கு காமத்துக்கு பிறந்ததை என்ன பண்ணிட போகுது? ஏனுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் சரி, அவர் ஒவ்வொரு படத்திலையும் பார்த்து பார்த்து நடிச்சு பாடல்களாகவும் வசனங்களாகவும் வைர வரிகளாக பார்த்து ஒவ்வொன்றையும் மக்களுக்கு பாடமா கொடுத்தாரு. எல்லாம் கிளீனா பார்த்துட்டு கை தட்டிட்டு அவர் இருக்க வரைக்கும் ஓட்ட போட்டு எப்படியோ போச்சு. அவருமே சில மாற்றங்களும் உருவாக்குறதுக்கு நினைச்சாரு, கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது. அப்புறம் அவருக்கு ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு. அம்மா காலம் அப்படித்தான். ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்களும் டைய போட்டு எப்படியோ நடத்தி பாக்குறாங்க. எப்ப எம்ஜிஆருக்கு போட்டு இவங்கள ஊக்குவிச்சீங்களோ அதுல இருந்து ஒவ்வொருத்தர் தறி எடுத்தவளும் சண்டைக்காரங்கிற மாதிரி எல்லா சினிமாக்காரனும் நான் தான் அடுத்த ஜனாதிபதி வருங்கிற அளவுக்கு உண்மை சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னங்கன்னா, மக்கள் நான் தான் சொல்லிட்டேன், கவர்ச்சிக்கும் காமத்துக்கும் போட்ட ஓட்டு அறிவு சார்ந்து போடல. அறிவு சார்ந்து முடிவெடுக்க வேண்டியது உனி விஜய் தான். ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. விஜய் ஏதோ பண்றோம்னு சொல்லி இருக்கிறாரு, பண்ணுவாருன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை போயிட்டு இருக்குது. நீங்க அன்னைக்கே எம்ஜிஆர் கல் அவுட் அடிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? எம்ஜிஆர் அன்னைக்கே நீங்க எம்ஜிஆர் கல் அவுட் அடிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏங்க அன்னைக்கு அவர் நல்ல திட்டங்களை கொடுத்தாருங்க. அன்னைக்கு இருந்து ஏனுங்க நல்ல திட்டத்தை கொடுத்தாரு. இல்லைங்க இல்ல உங்களுக்கு சொல்றேன் எம்ஜிஆர் என்ன திட்டம் இல்லைங்க. காமராஜர் நல்ல நல்ல திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவரை அன்னைக்கு திமுகங்கிற ஒரு சூழ்நிலையில அவரை தோக்கடிச்சாங்க. அதுக்கு பிற்பாடு அண்ணா தர ஆட்சியில் இருந்தார். கொஞ்ச காலம் அவர் உடல்நல சரியில்லாம இறந்தாரு. எம்ஜிஆருடைய தயவால கருணாநிதி ஆட்சி பொறுப்புல ஏத்தாரு. இதெல்லாம் நம்ம அந்த வயசு சின்ன வயசு இருந்தாலும் நம்ம அந்த வரலாறுகள் சொல்லப்பட்டதை நம்ம இப்ப சொல்றோம். அன்னைக்கு அந்த நரித்தனமான வேலையை திமுக என்னைக்கு செஞ்சதோ இன்னைக்கு வரைக்கும் அதேதான் அதனுடைய சாரம்சத்துல போயிட்டே இருக்குது. அப்ப என்னங்கன்னா, அன்னைக்கு எம்ஜிஆருக்கு அவரு மக்களுக்கு கொடுத்தாரு நல்ல திட்டத்தை. ஏன் கொடுத்தாரு பண்ணாரு நல்ல திட்டத்தை? என்ன எம்ஜிஆர் கொடுத்தாரு? எனக்கு அவரு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அவர் பதவி ஏற்கும் போது எம்எல்ஏக்களுக்கு எப்படி தரம் பிரிச்சு பதவி கொடுத்தாருங்கிறத நீங்க பழைய வரலாறு பாருங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களுக்கு பதவி கொடுத்தாருங்க. நீங்க நான் யூடியூப்லயோ அல்லது இதுல நெட்ல போய் நீங்க எடுத்து பாருங்க. எம்ஜிஆருடைய காலகட்டம் மந்திரி சபை எப்படி அமைச்சாரு, இன்னைக்கு அப்படியா இருக்குது. இப்ப இப்ப அமைச்சிருக்கிற மந்திரிக தகுதி வாய்ந்தவங்களை எம்எல்ஏவுக்கு பதவி கொடுக்கணும்னு கொடுத்துட்டாரு. ஆனா அது தகுதி உள்ளவங்க அவங்களுக்கு அந்த திறமை சார்ந்தவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. எம்ஜிஆர் காலத்துல ஒரு சுகாதாரத்துறையா ஒரு டாக்டர், விவசாயத்துறையா விவசாய சம்பந்தப்பட்டதை படிச்ச ஒரு பட்டம் பெற்றவர், அந்தந்த துறை சார்ந்தவங்களை கொடுத்து ஒரு 5 வருஷம் அவருடைய ஆட்சி காலம் இருந்தது, நல்லாவே இருந்தது. நான் திரும்பவும் கேக்குறேன், கேள்வி புரியலன்னா திரும்பவும் கேக்குறேன். எம்ஜிஆர் என்ன திட்டத்தை கொடுத்தாரு? ஏனுங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில திமுக கவர்மெண்ட் கருணாநிதி காலத்துல எங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன அநீதியான காலம் நடந்தது தெரியுங்களா? ஒரு பைசா கரண்ட் சார்ஜ் ஏத்துனதுக்காக நாங்க போராடின விவசாயி காக்கா குருவியாட்டு சுட்டு வீழ்த்தனது திமுக அரசுங்க. இது அவிநாசி சட்டமன்றத்துக்குள்ளதான் நடந்தது. பெருமாநல்லூர்ல முதல் 3 பேர் இறந்தது, 64 பேர் தியாகிகள் ஆயிருக்கிறாங்கன்னு சொன்னா அன்னைக்கு திமுக கவர்மெண்ட் போட்ட ஒரு தவறான கொள்கை இதனாலதான் நடந்ததுங்க. அரசுக்கு நேர் விவசாயிகளுக்கு விரோதமான அரசா நடந்தது திமுக அரசு. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா அதிகாரத்துல எம்ஜிஆர் விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு. அப்புறம் அவர் காலத்திலேயே எங்களுக்கு திருச்சியில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டதுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. திரும்பவும் நான் கேள்வி கரெக்டா கேக்குறேன், எம்ஜிஆர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு? ஏங்க இதுதான் கரண்ட் சார்ஜ் போட்டது சொல்றோம் பாத்தீங்களா. ஒரு பைசா கட்டணம் ஏத்துனதுக்காக விவசாயி குரல் விலையை நெரித்தது திமுக. அந்த மாதிரி சென்னைக்கு வர சொல்லி நிறைய வரலாறு தலைவர்களை கேட்டா பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு பாதிப்புப்பட்டது திமுக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிற ஒரு அந்த 3 எழுத்து தான் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அப்ப விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலா, விவசாயிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நல்ல நல்ல திட்டங்களை கல்வியில எப்படி சத்துணவு கொண்டு வந்தவர் அவர் காலம். என்னது புரியல? ஏங்க காமராஜர் மதிய உணவு கொடுத்தாரு. சரி, அப்ப அதை விரிவாக்கி சத்துணவுன்னு சொல்லி எம்ஜிஆர் அதை சத்துணவுன்னு சொல்லி
கொஞ்சம் ஊட்டச்சத்து வர்ற மாதிரி எல்லாம் ஒரு கணக்கிட்டு கொஞ்சம் கூடுதலா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. கல்வித்துறையிலையும் கொஞ்சம் நல்ல அதிகாரிகளை போட்டு அரசாங்க பள்ளிக்கூடம் எல்லாம் நல்ல முறையா இருக்கிற மாதிரி பண்ணாரு. விவசாயிகளுக்கு இல்ல சில நான் என்ன சலுகைகள்லாம் கொடுத்தாரு. கேக்குறேன்னா ம். நான் என்ன கேக்குறேன்னா நான் திட்டத்தை சத்துணவு திட்டத்தை காமராஜர் உருவாக்குனாரு. ஆமாங்க. அத வழி வழியா இவங்க எல்லாம் இப்ப வர வந்துகிட்டு இருக்கு. ஆமா. அதை விட்டுருங்க. திட்டத்தை உருவாக்குனவர் வந்து காமராஜர். நான் என்ன கேக்குறேன்னா எம்ஜிஆர் என்ன திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்தாரு? அவர் தானுங்க முதல் சிறு குறு விவசாயிகளை பிரிச்சு குறு விவசாயிக்கு இலவச, அதாவது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு அரசாங்கம் வந்து பலாயிரம் கோடி செலவு பண்ணி நீர் ஆதாரத்தை பெருக்கிறதுக்காக டேம் கட்டி நீர்வழி பாதைகளை அமைச்சு வாய்க்கால் பாய்ச்சி பல லட்சம் ஏக்கராவுக்கு நீர்ப்பாசனத்துக்கு வழி பண்ணுது. அது வருஷம் மழை பெய்யுது, தண்ணி தேக்கி வச்சு பூமியிலேயே வாய்க்கால் அமைச்சு கொண்டு போய் நெல் உற்பத்தி பண்றானுங்க, கரும்பு உற்பத்தி பண்றா, வாழை, மஞ்சள் எல்லாம் அந்த நீர், அந்த இயற்கையா கிடைக்கிற நீர் உற்பத்தி பண்ற, இயற்கையா கிடைக்கிற நீர்ல வந்து விவசாயி உற்பத்தி பண்ணும்போது அவனும் மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்கிறான். எங்களை போல விவசாயியை கிணறு வெட்டி அல்லது போர் போட்டு பம்ப் செட் மாட்டி கரண்ட் சார்ஜ் கட்டி அவன் கொண்டு போய் உற்பத்தி பண்ணும்போது, அந்த உற்பத்தி பண்றதை கொண்டு போய் விற்கும் போது அதுக்கு இதுக்கு ரேஷியோ பாத்தீங்கன்னா இந்த எங்களுக்கு கட்டுப்படியாக. அணையை கட்டினது வெள்ளக்காரனா எம்ஜிஆரா? அணை கட்டினது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து காமராஜர் காலத்துலதான் 64 அணையை நம்ம கட்டினதாக நாம் படிக்கிறோம். சரி, எம்ஜிஆர் காலத்துல எத்தனை அணை? இல்ல நான் சொல்றேங்க, வெள்ளக்காரன் காலத்துல சில திட்டங்கள், இப்ப பென்னி குயின் அவர் வந்து கட்டினதாக கூட நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். அங்க வந்து அந்த விழாவெல்லாம் இருக்கிறாங்க. இதை சொல்றேன், நான் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை ஏன் கேட்டேன்னா, சொல்லுங்க. அதாவது நெல்லு போட்டா நெல்லு தான் முளைக்கும், நெல்லு போட்டா வேற எதுவும் முளைக்காது அப்படிங்கிறப்போ அன்னைக்கு நீங்க எம்ஜிஆர் குத்துனீங்க என்ன கணக்குல குத்துனீங்க? இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். அதே குத்துதான் இப்ப உள்ள. ஆமா, அதுதான் சொல்றேன். எம்ஜிஆர் என்ன நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாரு சொல்றதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட் சொல்றேன். டக்குன்னு ஒரு பத்திரிகை நிறுவனோ புள்ளி விவர கணக்குல பேசுற மாதிரி எங்களால பேச முடியாது. நாங்க உதாரணங்களை சொல்லித்தான் வர முடியும். அப்ப அரசே செலவு பண்ணி, கேட்டது என்ன சிம்பிளா என்னன்னா நான் சொல்றேன், அரசு உருவாக்குனாரு இல்லைங்க, அதைத்தான் சொல்றேன். அரசு வந்து டேம் கட்டி, காமராஜர் காலத்திலேயே கட்டின டேம்பா இருக்கட்டும், வெள்ளக்காரன் கட்டின டேம்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள அவன் அந்த தண்ணி வந்து இயற்கையா கிடைக்கிறத வச்சு அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி, பட்டத்துக்கு தகுந்த மாதிரி கல்லணையில் எப்படி பிரிச்சு விடுறாங்க, காவேரியில் எப்படி தண்ணியை பிரிச்சு விடுறாங்க, அந்தந்த பருவத்துக்கு போகத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விட்டு உற்பத்தி பண்ற விவசாயிக்கு ஈஸியா அந்த இயற்கையான தண்ணிக்கு நல்லா விவசாயம் வரும். அவன் உற்பத்தி பண்றது ஒரு பக்கம். நம்ம பகுதியெல்லாம் மறை மாவட்டம், இந்த பகுதிக்கு மழை கிடைக்காது அதிகமா, எங்களுக்கு நீராதாரம் இல்லை. அப்போ கிணத்தை வெட்டுறோம், குட்டையில மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்கி தண்ணி வச்சு நீர் ஆதாரம் நம்மளுக்கு வருது, கிணத்துல போர்ல இருங்க. இது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அப்புறம் கரண்ட்டுக்கு நாங்க சார்ஜ் கட்டணும், கரண்ட். அப்போ கிணறு வெட்டி பம்ப் செட் வச்சு இது எல்லாம் பண்ணி உற்பத்தி பண்றதுன்னு அது இயற்கையா கிடைக்கிறது ரெண்டு ரேஷியோ பார்த்துன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதது இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, இந்த இலவச மின்சாரத்தை எப்படி அறிவிச்சாரு, திட்டத்தை கொண்டு வந்தாரு புரட்சி தலைவருங்கிறது சொல்றேன்னு உங்களுக்கு. இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர். ஆமாங்க. அவர் வந்து குறு விவசாயிகளுக்கு இலவசம், சிறு விவசாயி பெரிய விவசாயிக்கெல்லாம் HP கணக்குன்னு அறிவிச்சார். எம்ஜிஆர் தான் முதல் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். ஏன்னா இயற்கையா வர்ற நீர் ஆதார டேம் வழியில விவசாயம் பண்றவங்களுக்கும் கரண்ட் சார்ஜ் கட்ட முடியாது அப்படிங்கிறது அதை வந்து தரம் கண்டுபிடிச்சு அதை உயர அதிகாரிகளை வச்சு அதுக்கு ஒரு சலுகை கொடுத்தார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அரசியல் மாற்றங்கள்ல சில கோரிக்கையின் அடிப்படையில திமுக புரட்சி தலைவர் போனதுக்கு பிற்பாடு திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வரும்போது அவர் என்ன பண்ணாரு, ஒரு போட்டி சூழ்நிலையில விவசாயிகளுக்கு அவரு HP கணக்க பூராமே HP கணக்கு இது பண்ணிட்டார். HPக்கு வந்து அன்னைக்கு வந்து 450 650 அறிவிச்சார். அந்த சிறு குறு விவசாயிங்கிற எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தையே ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லா விவசாயிகளுக்குமே HP கணக்குன்னு வந்தது. அப்புறம் அடுத்த அரசியல் மாற்றத்துல என்னாச்சுன்னு இலவசமா அறிவிச்சது திமுக அரசு, அது அறிவிச்சது ஒண்ணாச்சுங்களா. அப்ப இந்த எந்த விவசாயிகளை வஞ்சித்த திமுக அரசு தொடர்ந்து 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே அவரு காலத்துல எந்தெந்த விவசாயிக பணம் கட்டாம டிஸ்மால் ஆகி கம்பத்தை புடுங்கிட்டு போனாலும் அவங்களுக்கெல்லாம் கரண்ட் கொடுக்க சொல்லி கலைஞர் ஒரு திட்டம் போட்டு அந்த லைன் எல்லாம் புடுங்க லைன் எல்லாம் கொடுக்க வச்சார். இது நடந்தது. ஆனா இருந்தாலும்
அந்த பாதிக்கப்பட்டதுனால கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பின்னடைவு தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுதான் முதல் பாயிண்ட். அப்ப தமிழ்நாடு முழுவதுமே விவசாயிகளுக்கு அநீதி கொடுத்த அரசு வந்து திமுக அரசுங்க. அதனாலதான் விவசாயிகள் மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாலும் விவசாயி திமுக அரசை நம்பாது, திமுக அரசு விவசாயிக்கு செய்யாது. எப்படி அப்புறம் இதெல்லாம் கொடுத்தாரு, சலுகை கொடுத்தாரு, கடன் தள்ளுபடி பண்ணாரு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் அரசியல்ல ஒரு ட்ரிக்ஸ், ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், கொடுத்த மாதிரி கொடுத்து ஆட்சி பிடிக்கணுங்கிறதுனால அரசு வந்து திமுக அரசு என்னைக்குமே விவசாயிகளுடைய திமுக ஆட்சி முன்னாடி வந்துச்சுல்ல இருந்தப்போ ஸ்டாலின் இருந்தப்போ நீங்க ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ஓட்டு போடல இங்க போடல. அது அவர் ஜெயிக்கிறதுக்கு உங்க இது தேவையில்லை, கொங்கு பெல்ட் இல்ல. கொங்கு பெல்ட் பொறுத்த அளவுக்கு இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் விவசாயி பிரித்தாளும் சூழ்நிலைக்கு பலிகடா வாயிட்டாங்க பல தலைவர்கள். அதுதான் உண்மை. அப்ப என்னங்கன்னா ஒரு பகுதியில ஒரு சில இந்த கூட்டணி தர்மம்னு சொல்லி பேசுவாங்களே, அந்த அடிப்படையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு சிதறிடுச்சுங்க. முன்ன மாதிரி கட்டமைப்பெல்லாம் மாறி போச்சு. பல சங்க தலைவர்களால விவசாயிகளுக்குள்ள பல பிரிவுகளை ஏற்படுத்தி சின்னாபின்னம் ஆனதுனால அந்த விவசாயி கொங்கு பெல்ட்டை தவிர பாக்கி எல்லாமே வந்து ஓட்டு வந்து டிஎம்கே, அண்ணா திமுக, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பிரிஞ்சிருச்சுங்க. கொங்கு பெல்ட்லயுமே சில அமைப்புகள் மாற்றி போட்டுடுது இந்த பேரடும். அடுத்த தலைமுறைன்னு படிச்சது இப்போ விவசாய குடும்பத்தில் இருக்காங்க பாத்தீங்களா. நாங்கெல்லாம் ஒரு நடுத்தர வயசுல ஒரு 65 வயசு எங்களுக்கு ஆக போகுது. பெரியவங்க எல்லாம் ரொம்பவுமே அது காங்கிரஸ் திமுக அப்படிங்கிற போர்வியில, அண்ணா திமுகங்கிற போர்வியில அது உளுந்து ரெட்டலை உதயசூரிய கை சின்னம்ங்கிற மாதிரி அது ஒரு காலகட்டம். எங்க காலகட்டம்னா நடைமுறை அரசியலுக்கு தகுந்த மாதிரி போயிட்டோம். இளம் தலைமுறைகள்ல என்னங்க, நான் தான் சொன்னேன், கவர்ச்சிக்கும் காமத்துக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. அறிவு சார்ந்து சிந்திச்சு போட்டிருந்தா இந்த ஆட்சி வந்திருக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இவங்க வந்தாலும் பரவாயில்ல, நல்லதே நாம ஏத்துக்குவோம். இவங்க வந்து இந்த 3 பீரியட் விவசாயிகளுக்கு இந்த 100 நாள்ல 3 பீரியட் அறிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையான விவசாயிக்கு நியாயமான சலுகை. அவர் சொன்னதை அவர் செய்யல. இல்ல, அதுக்கு என்ன, அதான் அறிவிப்புல எல்லாத்தையும் விவசாயிகள் சேர்த்துருக்காங்கல்ல. விவசாயிங்க பேருக்கு தானுங்க எல்லாமே. அடிக்கிற மாதிரி அடிப்பா, அழுகிற மாதிரி அழுதுட்டு நீ போயிருங்கிற மாதிரிதான் இது எல்லாமே. இதே தானுங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அதான் நடந்துச்சு. ஏனுங்க இப்ப புதுசா வந்து இல்லைங்க, எடப்பாடி ஆட்சியை நாங்க ஏன் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறோம் அப்படிங்கறது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னங்கன்னா, ஒரு விவசாயி இந்த தமிழ்நாட்டுல நல்ல நிலையில் இருக்குதான்னா, உற்பத்தி பெருக்குனான்னா எல்லா மக்களுக்கும் போய் சேருங்க. உயர் IAS IPS டாக்டர் என்ன, நீதிபதி என்ன, அப்பன் என்ன, சூப்பன் என்ன, எல்லா மசனானுக்குமே இந்த விவசாயி உற்பத்தி பண்ணும் போது போய் சேரு. தன்னால விலைவாசி குறையி. இன்னைக்கு விலைவாசி வெண்ண முட்டிட்டு இருக்குது. அப்ப விவசாயிக்கு கட்டுப்படியான விலைய கணக்கிட்டு கொடுத்து நீ உற்பத்தி பெருக்குன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரும். இந்த அரசு தவறான கொள்கை கோட்பாட்டுல நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு. உற்பத்தி மண்ணும் மலடாச்சு. விவசாயி மாரடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறா. காரணம் என்ன, நாங்களும் மண்ணு மட்டுமா மாரடாச்சு, மனுஷங்களும் மனுஷனும் மலடாயி ஆஸ்பத்திரிக்கு குழந்தை வர வேணும்னு கோயிலுக்கு போனவனால இப்ப ஆஸ்பத்திரிக்கு மருத்துவத்துறைக்கு போயிட்டு இருக்கிறான். அது எல்லாம் கேவலமான நிலைமை தானுங்க. இதெல்லாம் அறிவியல் வளர்ந்துருதுன்னு இயற்கையா என்ன நடக்கணுமோ அதெல்லாம் விட்டு செயற்கைக்கு போக வச்சதும் இந்த தமிழ்நாட்டுல வந்து மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்துல காட்டிலும் தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட அரசுக்கு முழு பங்கு உண்டுங்க. அதுல எந்த மாற்று கருத்து. அதான் மாற்றத்தை கொடுத்துட்டீங்க. இப்ப மாற்றம் வந்துருச்சு, அதை நான் வரவேற்கிறோம். சரி, இந்த மாற்றத்துக்கு உண்டான அரசு ஒரு மாற்றத்தை பண்ணணும்னு சொன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா NGOக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அரசு துறையில் இருக்கிற IAS IPS இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கிற அரசு ஊழியர் வரைக்கும், தோட்டி வரைக்கும் வச்சுக்கோங்க, கூப்பிட்டு அவன் சங்க பிரதிநிதிகள் கூப்பிட்டு, ஏய் சாமானியான மக்கள் இன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்ன வறுமையில் இருக்கிறான், என்ன துன்பத்தில் இருக்கிறான், என்ன நோயில் இருக்கிறான்ங்கிறத கணக்கு எடுத்துட்டு, நீ மாசமான சம்பளத்தை வாங்கிட்டு கிம்பளம் வாங்கிட்டு எவ்வளவு ராஜபோகமா இருந்துட்டு இருக்கிற, ஒழுக்கமா வேலை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத அந்த சங்க தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது வந்து ஒழுக்கமா உங்க ஆளுகளை வேலை பார்க்க சொல்லிருங்க. நீங்க யாரும் இந்த சங்க பிரதிநிதி உள்ள வரக்கூடாது. சங்கத்தை ஒழிக்க சொல்றீங்க? ஆமா, சங்கத்தை ஒழிச்சு போட்டு ஒழுக்கமா வேலை பார்க்கணும். ஒழுக்கம் இல்லையா நீ VRS வாங்கிட்டு போயிரு. படிச்ச இளைஞர்கள், பட்டம் வாங்கின இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள 50, 60, 70% இந்த அரசு வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து புதிய திட்டங்களை செயல்படுத்துற அளவுக்கு பண்ணா மட்டும்தான்
மாற்றத்தை உருவாக்க முடியுமே தவிர எந்த சூழ்நிலையில் இந்த அரசு அதிகாரிகளை வச்சுட்டு இந்த விஜயினால ஆட்சி ஆள முடியாது.